கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளின் இனிய காலை பொழுதிலே காணொலி மூலமாய் இணைந்து கடவுளை தொழுகை செய்ய ஆயத்தமாகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இத்தூய தொழுகைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளின் தொழுகையை சங்க பண்டிகை சிறப்பு தொழுகையாய் நாம் ஆசரிக்க இருக்கிறோம். கொள்ளை நோயின் நிமித்தமாய் கடந்த ஏப்ரல் மாதத்திலே திருச்சபை ஆசரிக்க வேண்டிய சங்க பண்டிகையை நாம் ஆசரிக்க இயலவில்லை. கடந்த ஏப்ரல் மாதத்திலே நாம் ஆசரிக்க வேண்டிய சங்க பண்டிகையை இந்த நாளிலே ஆசரிப்பதென்று தீர்மானித்து நாம் அதை ஆசரிக்கும்படியாய் ஆயத்தமாகிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து நம் கடவுளை போற்றுவோமாக. ஆகமங்கள் புகழ் மீதானமோ நமோ, வாகு தங்கு குருநாதா நமோ நமோ, ஆயர் வந்தனை செய்பாதா நமோ நமோ, அருளுவா. தந்தை, மைந்தன், தூயாவியராகிய திரியேக கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கடந்த வாரம் முழுமையும் நீரங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த புதிய வாரத்தின் காலை பொழுதிலே உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய அடியவர்களாகி எங்களுக்கு நீர் உம்முடைய கிருபைகளை தந்திருக்கிறீர். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் இரக்கங்களின் கடவுள். எங்கள் வாழ்வின் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் நீர் ஒருவரே. எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எங்கள் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உம்மை அன்பு கூர்ந்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தொழுகை செய்யும்படியாய் உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த நாளின் தூய தொழுகை உம்முடைய தூய பிரசன்னம் நிறைந்ததாயிருப்பதாக. பரிசுத்த ஆவியான கடவுள் இத்தொழுகையின் வழியாய் செயல்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய தூய பிரசன்னத்தை காணுவதற்கு தடையாய் எங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு மன்னித்து பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதனை செய்து உம்முடைய பிரசன்னத்தை உணருவதற்கு இந்த நாளின் தொழுகை எங்களுக்கு உதவி செய்வதாக. குறிப்பாக கடந்த மாதங்களிலே நாங்கள் ஆசரிக்க வேண்டிய சங்க பண்டிகையை கொள்ளை நோயின் நிமித்தமாய் ஆசரிக்க இயலவில்லை. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் நிமித்தமாய் உம்முடைய தீர்மானத்தின் நிமித்தமாய் அந்த சங்க பண்டிகை இந்த நாளின் தொழுகையினூடாய் இக்காணொலி மூலம் இணைந்து நாங்கள் ஆசரிக்கும்படி நீர் தந்த வாய்ப்பிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றி பலி செலுத்துகிற இந்த நாளிலே மெய்யாய் எங்களையே உமக்கு பிரியமான நன்றி பலியாக செலுத்தி இந்த தொழுகையை நாங்கள் ஏறெடுக்கும்படியாய் எங்கள் தூய கடவுள் எங்களுக்கு உதவி தாரும். தொழுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. எங்கள் சுயம் எந்த இடத்திலும் மேன்மைப்படாதபடி தேவரீருடைய பரிசுத்த நாமத்தை மட்டுமே நாங்கள் மேன்மைப்படுத்த அருள் புரிவீராக. தொழுகையின் நிறைவிலே நீர் தருகிற புதிய சிந்தனைகளையும் புதிய ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு எங்கள் ஆத்மீக வாழ்விலே எங்கள் சரீர வாழ்விலே நாங்கள் புதுபலனோடு பயணிக்க எங்கள் அன்புள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறேன். ஜெபங்கள் நல்ல கடவுளே, ஆமென். அமருங்கள். கடவுளுடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடலிலே 71வது பாடலை பாடுவோமாக. கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன்.
கண்களை ஏறெடுப்பே. விண்மண்ணுண்டாக்கிய வித்தகரிடமீரும் விண்மண்ணுண்டாக்கிய வித்தகரிடமீரும் எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர். காலை தள்ளாட ஒட்டார் வேலையில் நின்று வேலரை காத்தவர். வேலையில் நின்று வேலரை காத்தவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர். கண்களை ஏறெடுப்பே. பக்க நிழல்லவரே என்னை ஆதரித்திடும். பக்க நிழல்லவரே எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது. எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே. கண்களை ஏறெடுப்பே. எல்லா தீமைகட்கோ என்னை விலக்கி. எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும். பொல்லா உலகினில் போக்குவரத்தையும். நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர். கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நீராயன். கண்களை ஏறெடுப்பே. நாம் நின்றபடியே முறைமுறையாய் பாடும்படியான சங்கீதம் 150 சங்கீதம். அல்லேலூயா. தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை எக்கால துனியோடே அவரை வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை தம்புரோடும் நடனத்தோடும் அவரை யாழோடும் தீங்குழலோடும் அவரை ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக.
என் தகப்பனிடம் சென்று, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் நம்முடைய குற்றங்களை உணரும் பொருட்டு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன உவமை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி நிற்கிற நாம் நம்முடைய வாழ்வின் மாற்றத்தினூடாய் பாவ மன்னிப்பை பெற்று ஒரு புதிய வாழ்விற்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதன் வழியாய் அவருக்கு உகந்த பலியாய் நம்மை செலுத்த முடியும். மிகுந்த மனத்தாழ்மையோடு நாம் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு விரோதமாய் நாம் செய்த குற்ற செயல்களை மனப்பூர்வமாய் உணர்ந்து சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பார்த்து அவர் தரும் பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபிப்போம். நம்முடைய பாவங்கள் எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கின்றதல்லவா? தந்தையே, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் என் முழு மனதோடும் என் முழு பலத்தோடும் உம்மை நான் அன்பு கூற வேண்டுமே. என் வாழ்வின் அநேக தருணங்களிலே உமக்கு தர வேண்டிய இடத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து உம்மை நான் இரண்டாம் பட்சத்திலே தள்ளி போட்ட அநேக நேரங்கள் உண்டு அப்பா. பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு மனமற்றவனாய், பரிசுத்த நாளை பரிசுத்த குறைச்சலோடு நான் கண்ட அநேக தருணங்கள் உண்டு. அப்படியாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நான் செய்த குற்றங்களை தயவாய் எனக்கு மன்னியும் அப்பா என்று வேண்டுதல் செய்வோம். உன்னை போல உன் அயலானை நேசி என்று அவரது இரண்டாம் பிரதான கற்பனை சொல்லுகின்றதே. நாம் நேசிக்கும்படியாய், நாம் உதவி கரம் நீட்டும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்த உறவுகளை உதாசீனப்படுத்தின தருணங்களுக்காய், கடும் சொற்களால் காயப்படுத்தின தருணங்களுக்காய், துன்பப்படுகிற துயரப்படுகிற ஏழை எளிய மக்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாயிருந்தும் நம் வாழ்வின் ஓட்டம் முழுமையும் நம்முடைய சுயத்தை மட்டுமே சார்ந்திருந்த தருணங்களுக்காய், இரக்கமற்ற நம்முடைய செயல்களுக்காய், சமாதான கேட்டை உருவாக்கின நம்முடைய செயல்களுக்காய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மனம் அருந்தி மன்றாடுவோம். பண்டிகையை ஆசரிக்கிற நான் என்னை பரிசுத்தப்படுத்தாதபடி அந்த பண்டிகையை ஆசரிப்பேனே, ஆனால் அந்த பண்டிகையில் நீர் பிரியப்பட மாட்டீர் என்று உம்முடைய வசனம் சொல்ல, இந்த நாளிலும் சங்க பண்டிகையை திருச்சபையாய் நாங்கள் ஆசரிக்கிற போது ஆண்டவரே, நாங்கள் ஆசரிக்கும் பண்டிகை உமக்கு பிரியமானதாக அமைய எங்களிலே இருக்கிற பாவ அசுத்தங்களை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரித்து ஒரு தூய்மையான இருதயத்தோடு பண்டிகை ஆசரிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று மன்றாடுவோம்.
காணிக்கை கடவுளுக்கு உகந்த நன்றி பலியாய் இருக்க வேண்டுமே. காணிக்கை கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உம்முடைய கட்டளையின்படியாய் நாங்கள் கொடுக்க வேண்டுமே. அது நீர் எங்களுக்கு பணிந்த கட்டளை என்பதை நாங்கள் புரிந்து திருப்பணிகளுக்கென்று காணிக்கை தர தவறி போன தருணங்களுக்காக என்னை மன்னியும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளினால் அநேக தவறுகளை நான் செய்திருக்கிறேனே. வீணான வார்த்தைகளை பேசியிருக்கிறேன், அசுத்தமான வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். கோபத்தோடு எரிச்சலோடு என் வாயின் வார்த்தைகள் வெளிப்பட்டு இருக்கிறதே. நீர் சமாதான பிரபுவாய், சமாதானத்தை நீர் எனக்கு கற்றுத்தந்திருக்க, சமாதான கேட்டை உருவாக்குகிற என்னுடைய வார்த்தைகளுக்காய், என்னுடைய செயல்களுக்காய் நான் மனம் வருந்தி மன்றாடுகிறேன் என்று சொல்லுவோம். என்னுடைய இருதயம் திருக்குள்ளதாயிருந்திருக்கிறது, என்னுடைய இருதயம் ஏற்றுமை உள்ளதாயிருந்திருக்கிறது. என்னுடைய இருதயத்திலே பொறாமைகளும் வஞ்சனைகளும் மிக அதிகமாய் இருந்திருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய மேட்டிமையான, வஞ்சனையான, பொறாமையான, எரிச்சலான செயல்பாடுகளுக்காய் என்னை மன்னியும் என்று மனம் வருந்தி மன்றாடுவோம். சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருடைய உதிரம் மட்டுமே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவரோடு கூட கல்வாரி சிலுவையிலே நம்மை வைத்துக் கொள்ளும்படியாய் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து சிலுவையினூடாய் ஆண்டவர் அருளும் பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்வோம். இயேசுவே, கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். பாவம் போக்கும் ரத்தம் திவ்ய ஊற்றை காட்டும். இயேசுவே, கண்டோனாக
விசுவாசம் உள்ளவர்களாக பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் அருளையும் ஆதரவையும் தந்து முடிவில்லா நித்திய வாழ்வுக்கு நேராய் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொண்ட நாம் ஆண்டவர் நம் வாழ்விலே செய்த அவருடைய நன்மைகளுக்காய் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். வாழ்வை ஒரு விசை திரும்பி பார்க்கிற போது ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் என்று அறிகின்றோம் அல்லவா? நன்றி பலிகள் மட்டுமே ஆண்டவருக்கு உகந்த பலிகளாயிருக்கும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் அவருடையதல்லவா? ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கையாய் அமையும். ஆண்டவரே, தேவரீர் எங்கள் வாழ்விலே தந்து இந்த புதிய வாரத்திற்காய் இந்த புதிய வாரத்தின் காலை பொழுதிலும் எங்கள் விசுவாச வாழ்விலே நாங்கள் உறுதியோடு நிற்கவும் ஆண்டவரை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆயுசு நாட்கள் அவருடையது, வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் அவர். ஆண்டவர் எனக்கு தந்த ஆயுசு நாட்களுக்காய் ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். கொள்ளை நோயின் காலத்திலே ஆண்டவர் தந்து வருகிற பாதுகாவல் மிக பெரிது. இந்நாள் மட்டும் கொள்ளை நோய்க்கு நம்மை நீங்களாக்கி அவர் பாதுகாத்திருக்கிறார். பலவிதமான நோய்கள் நம்மை பாதித்திருந்தும் அந்த நோய்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாதபடி நோய்களை கடந்து பயணிக்கிற கிருபைகளை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய விடுதலையை நமக்கு தந்து நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் காலத்திலே நீர் தந்து வருகிற பாதுகாவலுக்காய், என்னுடைய பலகீனங்களிலே நீர் தருகிற விடுதலைக்காய் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். கொள்ளை நோயினால் வாழ்வாதாரங்கள் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டிருந்தும், தொழில்கள் முடங்கி போயிருந்தும், பணிகள் இல்லாதிருந்தும் புதிய வழிகளை ஆண்டவர் திறந்து தந்து அற்புதமாய் அதிசயமாய் நம்முடைய செலவீனங்களை நாம் சந்திக்கும்படியாய் அவர் கிருபை தந்து வருகிறாரே. ஆண்டவர் தந்த எல்லா பொருளாதார நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவர் தந்த நல்ல உறவுகள், ஆண்டவர் தந்த கல்வி, ஆண்டவர் தந்த ஞானம், ஆண்டவர் தந்திருக்கிற வேலை வாய்ப்புகள், ஆண்டவரே என் வாழ்விலே நான் பெற்றிருக்கிற எல்லா செல்வங்களுக்காகவும் எல்லா நல்ல உறவுகளுக்காகவும் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். எவ்வளவாய் பிசாசானவன் பாவத்துக்கு நேராய் நம்மை திசை திருப்பியும் ஆண்டவரோடு கொண்டுள்ள நம்பிக்கையிலே நாம் விலகி போகாதபடி பாவத்திற்கு விலகி நன்மையை காத்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காய் ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்கி பண்டிகைகளை ஆசரிக்கவும் பண்டிகையினூடாய் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கைகளை நாம் செலுத்தவும் திருப்பணிகளை குறித்த பாரமுடையவர்களாய் திருப்பணிகளை தாங்கி நிற்கவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரே. ஆண்டவரே, உம்முடைய நாம் மகிமைக்காய் நான் காணிக்கைகள் கொடுக்கும்படியாய், திருப்பணிகளை தாங்கும்படியாய், காணிக்கை கொடுப்பது நிர்பந்தமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அது உம்முடைய கட்டளையின்படியாய் நான் கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு திருப்பணிகளை தாங்கி நிற்க ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல ஈவுகளுக்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம்.
நம்முடைய நன்றி பலிகளை நாம் வந்து திரட்டி சங்கீதக்காரனோடு இணைந்து பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. நன்றி பலிகளால் நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்தின நாம் இணைந்து அருள்நாதர் இயேசு கற்று தந்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இந்த நாளிலும் படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படிக்க கேட்போம். படிக்கும்படியான திருமறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக ஒரு விசை திருச்சபையாக நாம் இணைந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபிக்கும்படியாய் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகள் நமக்கு உண்டு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நம்பிக்கையோடு இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலும் நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய மன்றாட்டுக்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவருக்கு பிரியமாக நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப வேளை தூய ஆவியருடைய தூய பிரசன்னத்தினால் நிரம்புகிற ஒரு வேளையாயிருக்கிறது. உங்கள் நம்பிக்கைக்கு தக்கதாக இந்த நாளிலே ஆண்டவர் தரும் அவருடைய மேன்மையான ஈவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நம்பிக்கையோடு முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்வு இன்னும் அதிகமாய் இந்த நாளிலே உறுதிப்பட போகிறது. மனமுடைந்து நாம் நிற்கலாம். பல்வேறுபட்ட தேவைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம். பலகீனங்களோடு இருக்கலாம். முதுமை நம்மை அதிகமாய் வேதனைப்படுத்தலாம். பொருளாதார நெருக்கடிகள், என்ன செய்வது, யாரிடம் செல்லுவது என்று திக்கற்றவர்களாய் திசை தெரியாது நாம் நின்று கொண்டிருக்கலாம். நம்பிக்கையோடு நீங்கள் முழங்கால் பிடியிட்டால், ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவருடைய பலனை உங்களுக்கு தருவார். எல்லா தடைகளையும் கடந்து பயணிப்பதற்கு, எல்லா சோதனைகளையும் வெற்றி சிறப்பதற்கு, எல்லா பலகீனங்களிலும் பலங்கொள்ளுவதற்கு அவருடைய பலனை உங்களுக்கு தருவார்.
முழங்காற்படியிடுவோமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றுவதும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியில் பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லவர். வாழ்விலே துன்பங்களும் துக்கங்களும் தொல்லைகளும் கஷ்டங்களும் எவ்வளவாய் நம்மை சூழ்ந்து நிற்கலாம், ஆனாலும் பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோர் என்று பக்தன் பாடுகிறார். அந்த பூரணமான நம்பிக்கையோடு பாடுவோமா? கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததா, மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று. இயேசனை காக்க வல்லோம். இயேசனை காக்க வல்லோம். வாழ்விலே எத்தகைய சூழலாய் இருந்தாலும், கொள்ளை நோயின் எத்தகைய பிடியிலே நாம் இருந்தாலும், இயேசனை காக்க வல்லோம். நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். ஐயம் மிகுந்ததோ காலத்தில் ஆவி குறைந்ததா, மீட்பர் உதிரம் பலத்தா சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று. இயேசனை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நீச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். எத்தகைய துன்பங்கள் நம்முடைய வாழ்விலே வந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். நம்பிக்கையோடு நாம் பாடுவோமா? என்ன வந்தாலும் நம்புவே என் நீச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வள வந்து கூர்ந்தார்,
ஒருபோதும் எங்களை கைவிடாதவராய் எங்களை பாதுகாக்கிற, எங்களை பராமரிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, என்ன வந்தாலும் நாங்கள் உம்மை நம்புவோம் அப்பா. என்ன துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் உம்மை நம்புவோம் அப்பா. நீர் எங்களை கைவிடாத ஆண்டவர், ஒருபோதும் நீர் எங்களை கைவிடாத ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைக்கிறோம், உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைக்கிறோம். இந்த கொள்ளை நோயின் காலத்திலே நீர் எங்களை கைவிட்டு விட்டார். ஒரு வினாடி கூட இந்த பூமியிலே நிலைத்திருக்க நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாததன் நிமித்தமாய் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாப்பதன் நிமித்தமாய் இந்த கொள்ளை நோயின் காலத்தில் இந்த கொள்ளை நோயை எதிர்த்து நாங்கள் பயணிக்க எங்களால் ஆகிறதப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒருபோதும் எங்களை கைவிடாத ஆண்டவரிடத்திலே பூரணமான நம்பிக்கையோடு இந்த நாளிலும் எங்கள் தேவைகளை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும்படியாக நீர் வாய்ப்பு தந்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியான கடவுள் முற்றிலுமாய் எங்களை ஆட்கொள்வீராக. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியான கடவுள் ஆட்கொள்வீராக. ஆவியிலே உற்சாகப்படட்டும், ஆவியிலே நாங்கள் கலிகூர்ந்து ஜெபிக்கட்டும் அப்பா. பூரண விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கட்டும். நம்பிக்கையோடு கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த ஜெப வேளை நம்பிக்கையோடு நாங்கள் இடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு வேளையா எங்களுக்கு அமைவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவ்வளவா இந்த கொள்ளை நோயின் காலத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். எங்கள் இயல்பு வாழ்வு முடங்கி போயிருப்பதை நீர் அறிவீர். வாழ்விற்கு போதுமான பொருளாதாரம் எங்களுக்கு இல்லை என்பதை நீர் அறிவீர். எங்கள் அன்றாட வாழ்விலே நாங்கள் முடங்கி போயிருக்கிற போது எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் எங்கள் வாழ்வாதாரங்களை நீர் மீட்டு தரும்படியாய் உம்மை கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாய் நாங்கள் இழந்துவிட்ட தொழில்கள், நாங்கள் இழந்து போன பணிகள் எங்களுக்கு திரும்ப கிடைக்க எங்கள் அன்புள்ள கடவுள் உதவி செய்யுங்க. ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனுதினால் கூலி வேலை செய்து ஆண்டவரே தங்கள் வாழ்வை நடத்துகிற அநேக மக்கள் வேலை வாய்ப்புகள் இல்லை ஆண்டவரே. அனுதின வாழ்வை மிகுந்த சிரமத்தோடு கடந்து செல்கிறார்கள். எங்கள் அன்புள்ள கடவுள் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயின் காலத்தில் வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரால் போஷிப்பிக்கப்படட்டும் சுவாமி. அனுதின வாழ்வை போஷிப்பிக்கிறவர் நீர், அனுதின ஆகாரத்தை தருகிறவர் நீர், அனுதின உடையை தருகிறவர் நீர். பிள்ளைகளை போஷிப்பீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஆண்டவரை மிகுந்த பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே பின்னடைவை சந்தித்து தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்போதும் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் தருகிற மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரிடத்திலே கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய், ஆண்டவரிடத்திலே கொள்ளுகிற விசுவாசத்தின் வழியாய், ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கைகளின் வழியாய் ஆண்டவர் தரும் மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாருங்க. இப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஜெப வேளையிலே பலகீனத்தோடு இருக்கிறார்கள் அப்பா. வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று இருக்கிறார்கள். கேன்சர் போன்ற பொல்லாத வியாதிகளோடு இருக்கிறார்கள். மரணத்திற்கு ஏதுவான அநேக வியாதிகளோடு பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த பாரத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலகீன நேரத்திலே என்னுடைய பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே அம்மா. வியாதியஸ்தர்களை தேடி சென்று சுகம் தந்த ஆண்டவர் அல்லவா நீர். உடைய தொடுகை, உடைய வார்த்தை சுகத்தை உண்டாக்குமே. இந்த ஜெப வேளையிலே உடைய ஆற்றலுள்ள வார்த்தை வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாவும் ஊடுருவி சொல்வதாக. மகனே, மகளே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்ற உடைய ஆற்றலுள்ள வார்த்தை கடந்து சொல்லட்டும் ஆண்டவரே.
மருத்துவமனைகளில் சிகிச்சை வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், மரணத்திற்கு ஏதுவான பலகீனங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சுகத்திற்காய் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் தருகிற பூரணமான சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்வதற்காய், உடைய ஆற்றலுள்ள வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் அனுப்புவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. முதுமையின் நிமித்தமான பாடுகளை நீர் அறிவீர் சுவாமி. எங்கள் திருச்சபையிலே முதுமையோடு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பலன் இருக்கட்டும். முதுமை காலம் கனிதந்து புஷ்டியாய் வாழுகிற அனுபவங்களை ஆண்டவரை சார்ந்து வாழ்வதன் நிமித்தமாய், ஆண்டவரோடு கொள்ளுகிற நம்பிக்கையின் நிமித்தமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிவீராக. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதபடி உடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயின் காலத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை தொழுகை செய்ய இயலவில்லை என்றாலும், ஆண்டவரே எங்கள் ஜெப வாழ்விலே நாங்கள் இன்னும் அதிக உறுதியோடு பயணிப்பதற்கு ஆண்டவர் தந்து வருகிற எல்லா ஈவுகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து சோர்ந்து போகாதபடி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற ஜெபத்தின் வாஞ்சையை நீங்க தாருங்க. ஜெபமே ஜீவன். ஜெபத்தின் வழியாய் ஆண்டவர் தரும் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். ஜெபத்தின் வழியாய் எத்தகைய கொள்ளை நோயையும் கடந்து பயணிக்கிற ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளே விசுவாச வாழ்விலை நீங்க உறுதிப்படுத்துங்க சுவாமி. சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கிற கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் திருச்சபையின் சார்பாய் சங்க பண்டிகையை ஆசரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எங்கள் வாழ்விலை செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த விளைபொருட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் தந்த சுகத்தை, சமாதானத்தை, பலத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நல்ல உறவுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் தந்த தொழுகைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் விசுவாச வாழ்விலே ஆண்டவர் தந்த உறுதிப்பாட்டை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நன்றி படையல்களோடு இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி படையல் செலுத்துபவர்களாக எல்லா சூழலும் நாங்கள் உறுதியோடு பயணிக்க ஆண்டவர் கிருபைதான். கட்டாயமாயும் விசனமாயும் அல்ல ஆண்டவரே, இது எனக்கு பணித்த கட்டளை என்ற அடிப்படையில் ஆண்டவரை நாங்கள் திருப்திப்படுத்த, ஆண்டவருக்கு பிரியமாய் கொடுத்து திருப்பணிகளை தாங்க எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபைதாருங்க. இந்த நாளிலும் இணைந்து சங்க பண்டிகை ஆசரிக்கிற திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகிறேன். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நாளிலும் பண்டிகை ஆசரிக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் வாழ்வின் எல்லா பாடுகளும் இவர்களை விட்டு மாறி போகட்டும். ஆண்டவர் தருகிற புது பலன் இவர்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, இன்னும் அதிக உற்சாகத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்வதில் உடைய பிள்ளைகள் அதிக நம்பிக்கையோடு பயணிக்க எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபைதார். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டுடைய கரத்திலே தருகிறேன். உடைய பிள்ளைகளை நீர் அறிவீர் சுவாமி. குடும்பத்திலே ஆண்டவர் தந்த பிள்ளைகளை நீர் அறிவீர். குடும்பத்திலே தந்திருக்கிற பெற்றோரை நீர் அறிவீர். சகோதர சகோதரி உறவுகளை நீர் அறிவீர். ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய கரத்திலே தருகிறேன். ஆண்டவரே, எங்கள் உறவுகள் ஆங்காங்கே தூர இடங்களிலே இருக்கலாம், தூர தேசத்திலே இருக்கலாம். எங்கள் அன்புள்ள கடவுள் உடைய பிள்ளைகளோடு இருக்கிறேன். அவர்கள் எங்கிருந்தாலும், எங்களை விட்டு அவர்கள் அகன்றிருந்தாலும், எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறேன் சுவாமி. எங்கள் உறவுகளை ஆண்டவர் பத்திரமாய் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்க்கு எங்கள் உறவுகள் யாரையும் நீர் ஒப்புக் கொடுக்காதபடி நீர் பத்திரமாய் காத்துக் கொள்ளுங்கப்பா. வாழுகிற இடத்திலே, பணி செய்கிற இடத்திலே ஆண்டவருடைய பாதுகாவலுக்குள்ளாய், ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளாய் உடைய பிள்ளைகள் வாசம் செய்யட்டும். உடைய நிறைவான பாதுகாவலை நீர் தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களிலும் 10வது வகுப்பு தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிற திருச்சபையின் மாணவ செல்வங்களை நாங்கள் ஆண்டவருடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தந்த கல்வியாண்டிற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த ஆண்டை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாட்களிலும் ஆண்டவர் தந்திருக்கிற வெற்றிக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே, உயர் கல்விகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் அன்புள்ள கடவுள் எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாருங்க. உடைய நாமத்தினால் ஆண்டவரே, தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் அன்புள்ள கடவுள் உடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து நல்ல உயர்கல்வியை பெற்று வாழ்விலே உயர்வான இடங்களிலே வைக்கப்பட எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை தாருங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இந்த விடுமுறை காலங்களிலே ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். உலகத்திற்கு அடிமைப்பட்டு போகாதபடி, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டு போகாதபடி, உலகத்தின் விளையாட்டுகளுக்கு அடிமைப்பட்டு போகாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்ய
எங்கள் அன்புள்ள கடவுள் எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாருங்க. எந்த விதத்திலும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தையும் செய்யாதபடி எங்கள் அன்புள்ள கடவுள் கரம் பற்றி எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நடத்துகிற ஞானம் எங்களுக்கு இல்லை. ஞானத்திலே நாங்கள் குறைந்து போயிருக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளையை ஆண்டவருக்கு பிரியமாய் வளர்த்துகிற ஞானத்தை நீங்க தாருங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் பெற்றோருக்கும் நீங்க தாருங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆண்டவர் சுதந்திரமாய் தந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமாய் வளர்த்துகிற ஞானத்தை ஒவ்வொரு பெற்றோருக்கும் தாருங்க. பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். எல்லா பலகீனங்களுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெகு விரைவாய் ஆண்டவரே, கல்விக்கூடங்கள் திறந்து கல்விக்கூடத்தில் சென்று பிள்ளைகள் கல்வி பயிலுகிற வாய்ப்புகளை எங்கள் அன்புள்ள கடவுள் தாருங்க. ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் உம்மை தொழுகை செய்ய எங்கள் மனம் மிகுந்த வாஞ்சியோடு இருப்பதை நீர் அறிவீர் சுவாமி. அந்த நாட்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். உங்கள் ஜீவன் உள்ள ஆண்டவர் வெகு விரைவாய் இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த பூமியை மீட்டு ஆண்டவருடைய ஆலயத்திலே உம்மை தொழுகை செய்கிற அந்த நாளை எங்களுக்கு தாருங்க. நாங்கள் இணைந்து ஆண்டவரை தொழுகை செய்யட்டும். இந்த நாளின் தொழுகையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் காண கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி. இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை இருப்பதற்காக நன்றி. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உடைய சட்டைகளுக்குள்ளாய் எங்களை மறைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் தாழ்மையாய் எங்களை கேட்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற புதிய ஆண்டு அவருடைய நிறைவான ஆசிகளால் நிரம்பியிருப்பதாக. இந்த வாரத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க திருச்சபையார் ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுவோமாக. நன்மையால் உள்வாயே நீரை தாரே புத்தியால் நன்மையால் உள்வாயே உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு போங்கு இளமை போல் ஆகவே செய்த நான் என்னாளுமே துதிப்பான். என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பான். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் எங்கள் வாழ்விலே தருகிற சந்தோஷமான தருணங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த வாரத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை கண்டு ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்டுகிற வருஷத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தருகிற புதிய ஆண்டிற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த வாழ்வை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவர் நடத்துதல் எத்துணை மேன்மையாயிருந்தது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். சுவாமி, நீர் நல்லவராய், நீர் வல்லவராய், நீர் போதுமானவராய் உடைய பிள்ளைகளுக்கு இருந்திருக்கிறீர். வாழ்வின் எல்லா சூழலிலும் எங்கள் ஆண்டவர் உடைய பிள்ளைகளோடு இருந்திருக்கிறீரப்பா. நீர் இல்லாமல் உடைய பிள்ளைகள் பயணிக்கவில்லை. ஆண்டவர், நீர் கரம் பற்றி கொண்டிருக்கிறீர். வாழ்விலே ஏற்பட்ட கஷ்டங்களின் மத்தியிலும் துன்பங்களின் மத்தியிலும் எங்கள் அன்புள்ள கடவுள் அவர்களை தாங்கி இருக்கிறீர், பலப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் தருகிற புதிய வருஷத்தை நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிற போது ஆண்டவரே, நீர் சொன்ன உடைய வார்த்தையின்படியாய் நன்மையினால் உடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆண்டை முடிசூட்டி தாருங்கப்பா. உம்மை அதிகமாய் தேடுகிற ஒரு வருஷமா இந்த வருஷம் அமைவதாக. ஆண்டவர் தருகிற பூரணமான சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிற வருஷமாய், ஆண்டவர் தருகிற மேன்மையான செல்வங்களை உடைய பிள்ளைகள் மிகுதியாய் பெற்றுக்கொள்கிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் அமைவதாக. எந்த தீங்கும் உடைய பிள்ளைகள் அணுகக்கூடாது. இவர்கள் செய்கிற பயணங்கள்,
இவர்களது கல்வி, இவர்களது குடும்ப வாழ்வு, இவர்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் அன்புள்ள கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, வாழ்வின் எந்த சூழலிலும் எங்கள் அன்புள்ள ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவை உடைய பிள்ளைகள் விட்டு விடாதபடி, ஆண்டவரோடு கொண்டுள்ள விசுவாச வாழ்வை விட்டு விடாதபடி, விசுவாச வாழ்விலே நிலை கொண்டிருக்க எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபைதாரும். உம்முடைய கரத்திலே தருகிறேன், நீர் கரம் பற்றி கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறேன் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு ஆயத்தமாக பரிசுத்த ஆவியான கடவுள் நம்மை பலப்படுத்த வேண்டி நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாக, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை மிகுந்த உற்சாகமாக நாம் பாடுவோம். பாடலை தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்யலாம். ஜனங்களை நடத்தி சென்றீர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர், வல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்.
ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அதிசயம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திருச்சபை சங்க பண்டிகையை ஆசரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் இணைந்து இத்தொழுகையை ஏறெடுத்து பண்டிகையை ஆசரிக்க இயலாதிருந்தாலும் நம் இல்லங்களிலே இருந்து கொண்டு இக்காணொலி மூலமாய் இத்தூய தொழுகையிலே பங்கு பெறவும் பண்டிகையை ஆசரிக்கவும் ஆண்டவர் நமக்கு அருளி தந்த நல்ல அவருடைய ஈவுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளின் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் திரும்புவோமாக. இந்த நாளின் சிந்தனைக்கான தலைப்பு காணிக்கை என்பதாகும். அதற்கான ஆதார வசனம் தூய பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இருந்தபடி ஒரு நிமிடம் நம்முடைய சிரம் தாழ்த்தி கண்களை மூடி இறை பிரசன்னம் வேண்டி வேண்டுதல் செய்வோம். வசனம் தியானிக்கையில் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமும் தருகிற வார்த்தையாகி எங்கள் கடவுளே, காரிருளிலே நாங்கள் நடக்கிற போது உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாகிறது. அப்பா, காணிக்கை
என்ற தலைப்பை மையமாய் கொண்டு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறீர் என்று வார்த்தைகளை தியானம் செய்ய போகிறோம். காணிக்கையை குறித்த சரியான புரிதல் இல்லாதபடி வாழுகிற எங்களுக்கு இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் ஒரு புதிய வெளிச்சத்திற்கு நேராய் எங்களை நடத்தி சொல்லட்டும். ஏன் உமக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும்? எதற்காக நாங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும்? எங்கள் காணிக்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை குறித்து உடைய வார்த்தைகளின்படியாய் நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். புதிய சிந்தனைகள் இந்த நாளிலே எங்களிலே பிறக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறேன் பிதாவே, ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சங்க பண்டிகை என்றவுடன் இறை மக்களாகிய நம்முடைய வாழ்விலே நினைவில் வருவது நாம் செலுத்தும் காணிக்கையாகும். இறை மக்களாகிய நாம் இறைவனுக்கு செலுத்தும் காணிக்கைகளில் சங்க காணிக்கை திருச்சபை ஒழுங்கின்படியாய் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. காரணம், திருச்சபையார் இந்த காணிக்கையை முறையாக செலுத்தாவிட்டால் அது அவருடைய பெயரில் நிலுவையாக திருச்சபையில் கருதப்படும். அவர்கள் திருச்சபை சார்பில் நடைபெறும் தேர்தல்களில் தங்கள் ஓட்டுரிமையை இழந்து விடுவார்கள் என்பதையும் நாம் அறிவோம். இப்படியாக உலகம் சார்ந்து கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் போது இறைமக்களாகிய நாம் நம்முடைய ஆத்மீக வாழ்விலே கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கைகள் நமக்கு கற்றுத்தருவது என்ன என்பதை குறித்துதான் இந்த நாளின் சிந்தனையிலே வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதன்படியாக முதலாவதாக காணிக்கை நமக்கு கற்றுத்தரும் செய்தி, காணிக்கை என்பது நாம் கடவுளோடு கொண்டுள்ள நம்பிக்கையை கடவுள் சோதித்தறிய ஏற்படுத்தப்பட்ட ஒன்று ஆகும். காணிக்கை என்பது இறை மக்களாகிய நாம் நம் கடவுளோடு எத்துணை நம்பிக்கை கொண்டுள்ளோம் அல்லது நம் கடவுளை எத்துணை அன்பு செய்கிறோம் என்பதை அறிவதற்கு கடவுள் ஏற்படுத்துகிற ஒரு சோதனை ஆகும் என்பதை திருமறையின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சோதனையிலே கடவுளுக்கு உகந்தவர்களாக முகமலர்ச்சியோடு உதாரத்துவமாக காணிக்கை கொடுத்து நாம் கடவுளுக்கு பிரியமானவர்கள் என்று நாம் நம்மை நிரூபிக்கும் பட்சத்தில் கடவுளுடைய மிகுதியான ஆசீர்வாதங்களை நாம் செலுத்தும் காணிக்கைகளினூடாய் பெற்றுக்கொள்ள இயலும். நான் சொன்னேன், காணிக்கை என்பது கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளை எவ்வளவாய் நேசிக்கிறார்கள், எவ்வளவாய் விசுவாசிக்கிறார்கள் என்பதை அறியும்படிக்கு கடவுளால் நடத்தப்படுகிற ஒரு சோதனை என்று சொன்னேன். இந்த சோதனையிலே உதாரத்துவமான உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்து நாம் கடவுளுக்கு உகந்தவர்கள் என்று நம்மை நிரூபிக்கும் பட்சத்தில் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய்
பலியிடு என்றார். இங்கே இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு கடவுள் தந்த பிள்ளை ஈசாக்கை காணிக்கையாக கேட்டு அவரை பலி செலுத்தும்படி சொல்லி, ஆபிரகாம் கடவுளை எவ்வளவாய் விசுவாசித்திருக்கிறான், எவ்வளவாய் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கிறார் என்பதை கடவுள் சோதித்தறியும் ஒரு சோதனையாக இந்த நிகழ்வு இருப்பதை பார்க்கிறோம். குழந்தை செல்வமற்றிருந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தந்து ஆசீர்வதித்த கடவுள், என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமின் விசுவாச வாழ்வின் நிலைப்பாடு என்ன என்பதை சோதித்தறிய ஆபிரகாமின் ஏக புத்திரனாகிய ஈசாக்கை அவருக்காக பலியிடும்படி சொல்லுகிறார், அல்லது அவருக்கு காணிக்கையாக பலியிடும்படி சொல்லுகின்றார் என்று பார்க்கிறோம். இந்த சோதனையில் ஆபிரகாம் ஈசாக்கு தன்னுடைய புத்திரனாக இருந்தாலும் அவன் கடவுளால் எனக்கு தரப்பட்ட ஆசீர்வாதம், அவன் கடவுளுக்கே சொந்தமானவன், கடவுள் கொடுத்ததை கடவுளுக்கு திருப்பி கொடுக்க எந்த தயக்கமும் இல்லை என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு முகமலர்ச்சியோடு கடவுளுக்கு பலி செலுத்தும்படியாய், கடவுளுக்கு காணிக்கையாய் கொடுக்கும்படியாய் அவன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு புறப்பட்டு செல்லுவதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதன் விளைவாக, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிற போது ஆபிரகாமனுடைய விசுவாச வாழ்வை, ஆபிரகாமுக்கு கடவுள் தந்த ஏகபுத்திரனாகி ஈசாக்கை காணிக்கையாய் கேட்டு சோதித்த கடவுள், ஆபிரகாம் விசுவாசத்திலே முழுமை பெற்றிருந்த நிலைமையை கண்டு விசுவாசிகளின் தகப்பனாக அவனை உயர்த்தினது மட்டுமல்ல, அவனை ஒரு மிகுதியான ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நடத்துகிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். ஆம், காணிக்கையினூடாய் கடவுள் அவருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறார். பிள்ளைகளுடையதை எடுத்துக்கொள்ளும்படியாய் அல்ல, மீண்டுமாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடவுள் காணிக்கையினூடாய் அவருடைய பிள்ளைகளை சோதித்து அறிகிறார். ஈசாக்கை எடுத்துக்கொள்ளும்படியாய் கடவுள் ஆபிரகாமிடம் ஈசாக்கை கேட்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் சந்ததியை பலுகி பெருக செய்யும்படியாய் கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பலுகி பெருக செய்யும்படியாய் ஒரு மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஆபிரகாம் தகுதியோடு இருக்கின்றாரா என்பதை கடவுள் இந்த நிகழ்வின் வழியாய் சோதித்து அறிந்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளோடு கொண்டுள்ள விசுவாச உறவை கடவுள் சோதித்தறிகிற ஒன்றுதான் காணிக்கை. எவ்வளவாய் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோம், எவ்வளவாய் கடவுளை நாம் சார்ந்து இருக்கிறோம், எவ்வளவாய் கடவுளிடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை அறியும்படியாய், சோதித்து அறியும்படியாய் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் காணிக்கை. இந்த காணிக்கை ஒரு ஓட்டுரிமை பெறுவதற்காகவோ, நம்மை முதன்மைப்படுத்துவதற்காகவோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ கொடுக்கப்படுவது அல்ல. மாறாக, நான் கொடுப்பது கடவுள் எனக்கு கொடுத்தது. நல்ல விளைச்சலை கொடுத்து
நல்ல பணிகளை கொடுத்து, நல்ல தொழில்களை கொடுத்து கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுள் கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு நாம் கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கை கடவுள் எடுத்து போட்டாலும் பரவாயில்லை, நான் கடவுளோடு கொண்டுள்ள நம்பிக்கையிலே நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அந்த நம்பிக்கையை இழந்து விட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு, என்ற உறுதிப்பாட்டோடு அவன் ஈசாக்கை கடவுளுக்கு பலி செலுத்துவதற்கு ஆயத்தமானான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இது ஆபிரகாமை போல காணிக்கையினூடாய் கடவுள் நம்மை சோதிக்கிற போது நாம் முழுமையாய் கடவுளை சார்ந்து இருக்கிறோம், கடவுளை நம்பி இருக்கிறோம், கடவுள் தந்ததை கடவுள் எடுத்து போட்டாலும் பரவாயில்லை, கடவுளுக்குரியது கடவுளுக்கே சொந்தம் என்ற உணர்வோடு நாம் காணிக்கை செலுத்துவோம் என்றால் நிச்சயமாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் நம்முடைய காணிக்கைகளினூடாய் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, காணிக்கை எதிர்பார்த்து கொடுப்பது அல்ல, ஏக மனதாய் கொடுப்பது. முதலாவதாக நாம் பார்த்தோம், காணிக்கை என்பது நாம் கடவுளோடு கொண்டுள்ள நம்பிக்கையை கடவுள் சோதித்து அறிகிற ஒன்று என்று பார்த்தோம். இரண்டாவதாக, காணிக்கை எதிர்பார்த்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, ஏக மனமாய் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. மார்க்கு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 42 44 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது, இயேசுவானவர் ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாய் ஜனங்கள் காணிக்கை போடுவதை இயேசுவானவர் பார்த்து கொண்டிருக்கிற போது, ஒரு ஏழை விதவை 2 காசுகளை காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகின்றதை இயேசுவானவர் பார்க்கிறார். அந்த விதவையை குறித்து இயேசுவானவர் சொல்லுகிற போது, மற்றெல்லாரை காட்டிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள், அவள் தனக்கு உள்ள எல்லாவற்றையும் போட்டாள் என்று சொல்லி அவளை புகழுவதை பார்க்கிறோம். காணிக்கை எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற ஒன்று அல்ல, ஏக மனமாய் கொடுக்கப்படுகிற ஒன்று. ஏழை விதவை இயேசுவால் புகழப்படுவதற்கு காரணம் என்ன? மற்றெல்லாரை காட்டிலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்று இயேசுவால் புகழப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த ஏழை விதவையினிடத்திலே மொத்தமாக இருந்தது 2 காசுகள் மட்டுமே. இந்த 2 காசுகள் அவள் ஜீவனத்திற்குரிய காசுகள். காணிக்கை செலுத்துகிற போது இந்த ஏழை விதவையினுடைய மனதிலே ஒரு ஆத்மீக போராட்டமும் ஒரு சரீர போராட்டமும் எழுந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த 2 காசுகளை கொண்டு என்னுடைய ஜீவனத்தை நான் நடத்துவதா என்ற சரீர போராட்டமும், இல்லை இந்த 2 காசுகளையும் கடவுளுக்கென்று காணிக்கை தருவதா என்ற ஆத்மீக போராட்டமும் இந்த ஏழை விதவிக்குள்ளே ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆத்மீக போராட்டம் வெற்றி பெற்று தன் ஜீவனத்தை அவள் பின்னுக்கு தள்ளி தன் ஜீவனத்திற்கென்று இருந்த அந்த 2 காசுகளை முழுமையாக அவள் கடவுளுக்கென்று காணிக்கை செலுத்தினாள் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இவள் மற்றெல்லாரை காட்டிலும் அதிகமாய் செலுத்தினாள். இவள் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினாள் என்று ஆண்டவரால் இவள் புகழப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய காணிக்கைகளிலும் ஆத்மீக போராட்டங்களும் சரீர போராட்டங்களும் வருவது உண்டு. கடவுளுக்கு நாம் காணிக்கை செலுத்துகிற போது, காணிக்கை செலுத்தும்படியான அழைப்பு நமக்கு கிடைக்கிற போது, ஒரு சரீர போராட்டமும் ஒரு ஆத்மீக போராட்டமும் நம்முடைய காணிக்கைகளை முன்னிட்டு வருவது உண்டு. வறுமையின் பிடியில் இருப்போம், உலக தேவைகள் அநேகம் நம்மை சூழ்ந்திருக்கும், நம்முடைய வருமானம் பற்றாக்குறையாக இருக்கும். இந்த நிலையில் தான் காணிக்கைக்கான அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது.
மிகுந்த தேவைகளோடு இருக்கிற போது, பற்றாக்குறைகளோடு இருக்கிற போது, வருமானங்கள் குறைந்து இருக்கிற போது காணிக்கைக்கான அழைப்பு நமக்கு விடுக்கப்படுகிறது. இந்த சூழலிலே நாம் என்ன செய்கிறோம்? முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்திற்கு ஏற்ப நாம் செயல்படுகிறோமா? இந்த 2 காசுகள் காணிக்கை செலுத்தின ஏழை விதவை இந்த வசனத்தின்படியாகத்தான் செயல்பட்டிருக்க வேண்டும். 2 காசுகள் மட்டுமே தன்னிடம் இருக்கிறது. தன்னுடைய எதிர்காலம் இந்த காசுக்குள்ளாய் தான் இருக்கிறது. நாளைய உணவை இந்த காசுகளை வைத்துதான் அந்த ஏழை விதவை உண்ண வேண்டும். இந்த நிலைமையிலே தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய ஜீவனத்தை, தன்னுடைய சரீர தேவையை ஏழை விதவை பின்னுக்கு தள்ளி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவதாக தேடுகிற செயலை நாம் பார்க்கிறோம். அதன் வழியாய் மற்றெல்லாரை காட்டிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் செலுத்தினாள் என்று கடவுளால் புகழப்படுவதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இப்படியான ஒரு சூழலிலே நம்முடைய காணிக்கைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய பற்றாக்குறைகளிலே, நம்முடைய தேவைகளிலே நாம் காணிக்கை செலுத்துகிற போது ஒரு ஆத்மீக போராட்டமும் ஒரு சரீர போராட்டமும் நமக்குள்ளே எழுகிற போது உற்சாகமாய், உதாரத்துவமாய், முழு மனதோடு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துபவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்படி செலுத்தினால் மட்டுமே அந்த காணிக்கை கடவுளால் பார்க்கப்படுகிற ஒரு காணிக்கையாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக பார்க்கிற போது காணிக்கை என்பது கட்டாயமாயும் விசனமாயும் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று அல்ல. காணிக்கை என்பது கடவுளுடைய கட்டளையின் பேரில் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று. காணிக்கை என்பது கட்டாயமாயும் விசனமாயும் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று அல்ல. காணிக்கை என்பது அது கடவுளுடைய கட்டளையின் பேரில் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிற போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு என்று ஒரு கட்டளையாய் சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு என்று ஒரு கட்டளையாய் சொல்லுவதை பார்க்கிறோம். சீனாய் மலையில் கடவுள் மோசேக்கு தரிசனமாகி கடவுளுக்கு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் செய்யும் பொருட்டு ஜனங்களிடம் காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு என்று கடவுள் ஒரு அதிகாரத்தோடு மோசேயிடம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். காணிக்கை நம்முடையதை நாம் கடவுளுக்கு கொடுக்கவில்லை. அப்படி கொடுக்கவும் நம்மால் முடியாது. ஏனெனில் எதையும் நாம் உருவாக்கவில்லை, எதுவும் நமக்கு சொந்தமும் அல்ல. காணிக்கை என்பது கடவுள் நமக்கு தந்ததிலிருந்து நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோம். காணிக்கை கடவுளின் உரிமை. கடவுளுக்கு எதையும் கொடுப்பதற்கு நாம் எதையும் உருவாக்கவில்லை, எதுவும் நமக்கு சொந்தமும் அல்ல. கடவுள் நமக்கு தந்ததிலிருந்து நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோம். காணிக்கை என்பது கடவுளின் உரிமை. காணிக்கை கொடுப்பது என்பது கடவுளின் கட்டளைக்கு உட்பட்ட ஒன்று என்ற உணர்வோடு நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளின் உரிமையை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கடவுளின் உரிமையை நாம் கொடுக்காவிட்டால் அதை எடுத்து போடுகிற அதிகாரம் கடவுளுக்கு. காணிக்கை கடவுளின் உரிமை. கடவுளின் உரிமையை நாம் கொடுக்காவிட்டால் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளுகிற அதிகாரம் கடவுளுக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, ராயனுக்கு உரியதை ராயனுக்கும் தேவனுக்கு உரியதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்கின்றார். ராயனுக்கு உரியதை ராயனுக்கும் தேவனுக்கு உரியதை
தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் காணிக்கை கடவுளின் உரிமை என்பதை மறந்து விசனமாய் கொடுக்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் காணிக்கை கொடுக்கிற போது அதை விசனமாய், முகவாடலாய், ஒரு பாரமாய் நினைத்து கொடுக்கிறோம். கடவுளுடைய உரிமை காணிக்கை. கடவுளுடைய உரிமையாகிய காணிக்கையை நாம் அவருக்கு கொடுக்கிற போது எந்த விதத்திலும் விசனமாயும் கட்டாயமாயும் முகவாடலோடும் அதை கொடுக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக எதிர்பார்ப்புகளோடு காணிக்கை நாம் தரலாகாது. இது அநேக நேரங்களிலே ஏதாகிலும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு, இதன் வழியாய் நான் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் காணிக்கையை கொடுக்கிறோம். எதிர்பார்த்து கொடுப்பது லஞ்சமாகும். எதிர்பார்த்து கொடுப்பது கடவுளுக்கு தரும் லஞ்சம் என்று நாம் கருதலாம். ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒன்றை கொடுப்பது லஞ்சம். ஒருபோதும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் காணிக்கை தரக்கூடாது. அதை கடவுள் விரும்புவது இல்லை. அவருடைய உரிமையை அவர் கேட்கும் போது அதற்கு ஈடாக நீர் எனக்கு ஒன்றை தர வேண்டும் என்று கேட்பது அது தவறானதாக கருதப்படும். பிரியமானவர்களே, காணிக்கை கடவுளின் கட்டளையின் பேரில் செலுத்தப்பட வேண்டிய அவரது உரிமை என்ற உணர்வோடு நாம் செலுத்த வேண்டும். அதைத்தான் ஆபிரகாம் செய்து விசுவாசிகளின் தகப்பனாக மாறினார். ஈசாக்கு ஆபிரகாமின் புத்திரனாய் இருந்திருக்கலாம், ஆனால் ஈசாக்கை தந்தவர் கடவுள். தன்னுடைய 100வது வயதிலே நடக்கக்கூடாத ஒன்றை கடவுள் ஈசாக்குக்கு நடத்தி, ஈசாக்கை ஆபிரகாமுக்கு செய்து, ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றெடுக்கும்படியாய் கடவுள் அங்கே உதவி செய்ததை, ஆசீர்வதித்ததை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, காணிக்கை கடவுளின் உரிமை. அது கடவுளின் கட்டளைக்கு இணங்க நாம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. அது கடவுளின் உரிமை. உரிமையாளருக்கு உரியதை நாம் கொடுக்காவிட்டால் அதை எடுத்து போடும் அதிகாரம் உரிமையாளருக்கு உண்டு என்ற உணர்வோடு நாம் காணிக்கை தர வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கு காணிக்கை தருகிற நாம் அந்த காணிக்கையை குறித்து நம்முடைய புரிதல் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளினூடாய் புரிந்து கொண்டிருக்கிறோம். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக பார்த்தோம், காணிக்கை என்பது கடவுளோடு நாம் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறோம், கடவுளை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம், கடவுளை நாம் எவ்வளவு விசுவாசிக்கிறோம் என்பதை கடவுள் அறியும்படியாய், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சோதித்தறியும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்று பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தபோது, காணிக்கை என்பது எதிர்பார்த்து கொடுப்பது அல்ல, ஏக மனமாய் கொடுக்கிற ஒன்று என்று பார்த்தோம். மூன்றாவதாக, காணிக்கை என்பது கட்டாயமாயும் விசனமாயும் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது கட்டளையின் பேரில் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனெனில் கடவுள் அதன் உரிமையாளராய் இருக்கிறார். உரிமையாளருக்கு உரியதை செலுத்த வேண்டியது அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பொறுப்பு என்ற உணர்வோடு நாம் காணிக்கையை செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் நாம் செலுத்துகிற காணிக்கைகள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற, ஆண்டவரை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், அதிகமாய் உம்மை விசுவாசிக்கிறேன் என்ற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கட்டும். முகமலர்ச்சியோடு உற்சாகத்தோடு கொடுக்கப்படுகிற ஒன்றாய் இருக்கட்டும். அது கடவுளுடைய உரிமை என்ற உணர்வோடு கொடுக்கப்படுகிற ஒன்றாய் இருக்கட்டும்.
இந்த வார்த்தைகளால் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கண்களிலே சர்வ வல்லமை உள்ள கடவுளின் மறுவாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நிறைவு கீதமாக கீர்த்தனை பாடலில் 326வது பாடல், சங்கம் கூடி ஏழைக்கென்று நல்விவேகத்துடனே அறம் செய்யும் குணம் நன்று அதை தாரும் தேவனே என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடுகிற போது இந்த நாளிலும் கடவுளுக்கு நீங்கள் செலுத்தும் நன்றி படையல்களை நீங்கள் உங்கள் இல்லத்திலே இருந்தவாறே அதை கடவுளுக்கு படைத்து ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கம் கூடி ஏழைக்கென்று நல்விவேகத்துடனே அறம் செய்யும் குணம் நன்று அதை தாரும் தேவனே. ஆஸ்தியுள்ளவர்கள் வந்து மாவுதாரத்துடனே ஏழைகள் மேல் தயை வைத்து நன்மை செய்ய ஏவுமே. நேசம் காட்டி ஓர் விதவை நல்மனதுடனே எளிமையில் போட்ட காசை மேன்மையாய் புகழ்ந்தீரே. தேவனே உம்மாலே நாங்கள் நன்றாய் காக்கப்பட்டோமே. இம்மைக்கேற்ற பாக்கியங்கள் உம்மால் பெற்று கொண்டோமே. நாதா நீர் பொழிந்தருள் நாங்கள் எண்ணி அவ்வாறே எங்கள் சொந்த மானப்பொருள் வறியோர்க்கு ஈயமே. தேவரீருக்கேற்றதான தர்ம சிந்தை நிறைவாய் எங்களில் போதுண்டாக ஏவும் மக்கள் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, உம்முடைய மிகுதியான கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் இந்த நாளிலும் உம்மடியவர்களாகிய நாங்கள் உம்மை தொழுகை செய்யும்படியாக தொழுகையினூடாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் நீர் தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி நாங்கள் உமக்கு மீண்டுமாய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா,
இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் பண்டிகையை ஆசரித்து நன்றி படையல்களோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் நன்றி படையல்களோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற போது ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறார்கள். காணிக்கை என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய திருவார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். காணிக்கை மனிதன் கடவுளோடு கொண்டுள்ள விசுவாச வாழ்வை கடவுள் சோதித்து அறியும் ஒன்று. காணிக்கை மனிதன் கடவுளோடு கொண்டுள்ள விசுவாச உறவை நிரூபிக்கும் ஒன்று. காணிக்கை எதிர்பார்த்து கொடுக்கும் ஒன்று அல்ல, ஏக மனமாய் கொடுக்கும் ஒன்று. காணிக்கை கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கடவுள் படிந்த கட்டளையின்படியாய் கொடுக்கும் ஒன்று. ஆழ்ந்த சத்தியத்தை தியானம் செய்து ஆண்டவருக்கு நன்றி படையல்களோடு நிற்கிற எங்களை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம் அப்பா. நாங்கள் எதற்கு காணிக்கை தர வேண்டும்? எங்கள் காணிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? ஆண்டவர் தந்த ஆழமான உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்விலே புதிய சிந்தனைகளை தந்து எங்கள் விசுவாச வாழ்விலே இன்னும் அதிகமாய் திருப்பணிகளுக்கென்று கொடுக்க எங்களை தூண்டி இருப்பதற்காய், எங்களை உற்சாகப்படுத்தி இருப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் நன்றி படையல்களை படைத்து நிற்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய நன்றி படையல்கள் வழியாய் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்வை சோதிக்கிறீர். உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நாங்கள் எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்பதை நிரூபித்து ஆண்டவருக்கு நன்றி படையல்கள் செலுத்தி பண்டிகையை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கை உம்மால் கவனிக்கப்பட்டிருப்பதற்காய் இந்த காணிக்கையினூடாய் உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு கொண்டுள்ள விசுவாச வாழ்விலே வலுப்பெறுகிற கிருபைகளை நீர் தர இருப்பதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்று ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாச வாழ்வை நிரூபித்த ஆபிரகாமுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தந்தீர். இந்த நாளிலும் தங்கள் விசுவாச வாழ்வை நிரூபித்து நிற்கிற உடைய பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாச வாழ்வை நிரூபித்து இருக்கிறார்கள் அப்பா. உடைய பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு ஒத்த ஆசீர்வாதங்களை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபைதார். ஆண்டவரே, இணைந்து தொழுகை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறேன். நன்மையினாலும் உடைய கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை முடிசூட்டும். இந்த வாரம் முழுமையும் உடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து மீண்டுமாய் தேவரீர் எங்களுக்கு தருகிற பரிசுத்த நாளிலே பரிசுத்த உள்ளத்தோடுமை ஆராதனை செய்கிற ஈவுகளை எங்களுக்கு தாரும். நம்பிக்கையோடு எங்கள் கடமைகளை நாங்கள் தூங்குகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தனியாய் பயணித்தால் இடறி போய்விடுவோம். எங்கள் கால்கள் இடராதபடி உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரங்களை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். நீரே எங்களை ஆண்டு கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் கெஞ்சி தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஜெபங்கள் ஏழும் எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு
மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். நம்பிக்கையோடு இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.